ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளாக இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸுக்கு வர கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பார்க்க போகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். எங்களோடு நீர் பேசும், இடைப்படும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸோடைய இந்த கோர்ஸோடைய ஆல்மோஸ்ட் கடைசி இன்னைக்கு முடிச்சிடும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் டாஸ்க் இஸ் பிக். 27 to 34 வரைக்கும் முடிக்கணும். இன்கேஸ் முடிக்க முடியலன்னா நம்ம நோ இஷ்யூஸ், நெக்ஸ்ட்டு டியூஸ்டே நம்ம பார்த்துக்கலாம். ரைட், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பென்டாடியூக்கோடைய கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். இது வரைக்கும் பென்டாடியூக்கில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹிஸ்டரி பார்த்தோம், நெரேட்டிவ் பார்த்தோம், கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம், டிஸ்ஒபீடியன்ஸ் பார்த்தோம், ஒபீடியன்ஸ் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸு, மாரலு, அறம், எத்திக்ஸு எல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படி கிடையாது. இன்னைக்கு பார்க்க போகிறது மோசஸ் எல்லாம் சொல்லிட்டு வீட்டில் பெற்றோர் ஒன்று சொல்லுவாங்க. எல்லா அப்பாவும் எல்லா அம்மாவும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? உன் வாழ்க்கை நீ தான் என்ன பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்களுடைய நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு டைமில் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு நமக்கு இதை கேட்டிருப்போம். ரைட், அதைத்தான் மோசஸ் சொல்கிறார். நான் போகிறேன், இது எல்லாத்தையும் கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி ஒரு அழகாக அதை கன்க்ளூட் பண்ணுறாரு. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீக் கொஞ்சம் பேர் வந்தோம், கொஞ்சம் பேர் வர முடியல. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த சாப்டரில் என்ன பார்த்துன்றது மட்டும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? போன வாரம் வந்தவங்க சாப்டர் 21 ஸ்டார்ட் பண்ணோம். 21 என்ன பார்த்தோம் சொல்ல முடியுமா? ரைட், ஜஸ்டிஸ் இன் ஆல் பிளேசஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டா? நீதி எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றத சாப்டர் 21 நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது அன்னோன் மர்டர் ஆர் அன்னோன் டெத் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணுறது, அது எப்படி, ஹவு டு ஹேண்டில் இட், இது அவங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இப்போ ஒரு அன்னோன் டெத் நடந்துச்சு, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? யாரு பக்கமோ, எந்த சிட்டி க்ளோஸோ, எந்த டவுன் க்ளோஸோ, அவங்க they have to take responsibility. ரைட், அதுக்கு என்னென்ன செய்யணும், அதுக்கு ரிச்சுவலரு, அதுக்கு பார்க்குறது, இப்படி நிறைய விஷயத்தை நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ரைட், ஃபர்ஸ்ட் திருப்பி அதுக்குள்ளே போக வேணாம்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோவில் நம்ம எப்படியும் ரெக்கார்டில் இருக்குது. அதுக்கடுத்து சாப்டர் 22 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரிடே எத்திக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எவ்ரிடே எத்திக்ஸ்னா என்னது? ஒவ்வொரு நாளும் இந்த எத்திக்கல் லிவிங் எப்படி, எத்திக்கல் லைஃப். எத்திக்ஸ்னா அகைன் இன்னொரு தடவை வாட் இஸ் எத்திக்ஸ் நம்ம பார்த்தோம். ரூல்ஸ் இருக்கு, ஆனால் அந்த ரூல்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணாமல் அந்த ஒரு சிச்சுவேஷனையும் சேர்த்து அப்ளை பண்ணுறது தான் எத்திக்ஸ். வாங்கம்மா, அது சிச்சுவேஷன் சேர்த்து அப்ளை பண்ணுறது தான் எத்திக்ஸு. அப்போது ஒரு அனிமல் விழுந்துருக்குது, அது அனிமல் உங்களுக்கு சொந்தமான அனிமல் கிடையாது, உங்கள் பிரதரோடைய அனிமலாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம், அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம், அதுக்கு அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு ஜெண்டர், ஒரு பெண், அவங்களை எப்படி டீல் பண்ணுறது, அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் அவங்களை நீங்கள் எப்படி நடத்தணும், அப்புறம் கணவர் இழந்து போயிட்ட பெண்ணை அவங்கள நம்ம எப்படி நடத்தணும், இப்படி எல்லா காரியங்களும் அங்கே கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். செக்ஷுவல் எத்திக்ஸ்ன்னு பார்த்தோம். செக்ஷுவாலிட்டி, அதில் எப்படி நடந்துக்கணும், அது முறை தவறி இல்லாமல் எது முறை கிடையாது, இதை சொல்லித்தரார். எது அக்செப்டபிள், எது நாட் அக்செப்டபிள், எது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுது, எது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, இதை தெளிவாக மோசஸ் அவங்களுக்கு சொல்றார். சரி, அடுத்தது ட்ரெஸ் எப்படி போடணும், அந்த ட்ரெஸ்ஸில் என்னெல்லாம் இருக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை எவ்ரிடே ஜஸ்டிஸ், எவ்ரிடே எத்திக்ஸ் அங்கே நம்ம பார்த்தோம். அடுத்தது கிளென்லினஸ், ஹைஜீன், அந்த சமுதாயத்தில் சுத்தம் சுகாதாரம் எப்படி இருக்கணும், தூய்மை எப்படி இருக்கணும், இதையும் அங்கே சொல்றார். அந்த பாளையத்துக்கு புறம்பே, பாளையத்துக்கு வெளியே எப்படி இருக்கணும், பாளையத்துக்கு உள்ளே எப்படி இருக்கணும், இதை அது உங்களுக்கு சொல்லி தராரு. அடுத்தது ஃபிசிக்கலாக ஒரு இண்டிவிஜுவலும் பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும்,
பர்சனல் ஹைஜீன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கின் டிசீஸ், மற்ற டிசீஸ், ஹைஜீன் ரிலேட்டட் டிசீஸ் வரலாம். ஸோ ஹைஜீன் இருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க பார்க்க சிலது வந்து 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுனால சிலது இன்னைக்கு நமக்கு நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, டியூட்ரானமி அதில் சொல்லப்பட்டிருக்க லா cannot be applied directly ஆர் எப்படி சொல்றது, அப்படியே லிட்ரலாக அதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு போனால் சில விஷயங்கள் நம்ம சிக்கிடுவோம். அப்படி இல்லை. அதோடைய கோர் அண்ட் எசன்ஸ், அதோடைய வேல்யூ, அது எதுக்காக சொல்லப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இட் கேன் பி அப்ளிகபிள். அதைத்தான் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது 23 அண்ட் 24 அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜஸ்டிஸ் எப்படி கொடுக்கணும், மிலிட்டரி இல்லை மிலிட்டரி எப்படி அதை டீல் பண்ணணும், மிலிட்டரி யாருக்கெல்லாம் மிலிட்டரியில் போகிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுலேருந்து விளக்கு கொடுக்கப்படுது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து 24 நம்ம என்ன பார்த்தோம்னா டிவோர்ஸ் அது எப்படி செய்யப்படுறது அதை பற்றி நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்தது வந்து லேபருடைய கூலி, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்லாம் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் அப்படி பார்த்தோம். லேபர் லாஸ் பற்றி பார்த்தோம். லெவரேஜ் மேரேஜ் பற்றி பார்த்தோம். வாட் இஸ் லெவரேஜ் மேரேஜ்? சுதந்திரவாளி திருமண சட்டம். அது என்னது? யாரும் வந்து அந்த ஊரில் கணவர் அற்று இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கணவர் அற்று இருக்கிற சூழல்கள் இருந்ததுன்னா அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய பல சூழல்கள் இருக்கு. ஸோ கணவர் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு அந்த லெவரேஜ் மேரேஜ் லா, ஸோ சுதந்திரவாளி சட்டம் அங்கே கொடுக்கப்படுது. அதை செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமைன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு யார் பொருத்தமானவர்கள், அவங்க செய்ய தவறுனா என்ன நடக்கும், இதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே யார் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரூத்தோடைய லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது கடைசியாக 26 வந்து பார்த்தோம். 26க்கு அப்புறம் அது ஒரு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 26 இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா மெல்லமாக வந்து அந்த எத்திக்ஸ்லேருந்து மெல்லமாக ஆகி ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கூடி வந்து சாப்டர் 26 யூ ஹேவ் டு ஷோ யுவர் கிராட்டிடியூட் டு காட். கடவுளுக்கு வந்து உங்களுடைய கிராட்டிடியூடு, நன்றியை, எங்கள் தகப்பன் வந்து அந்நியனும் பரதேசியமாக இருந்தார், ஆண்டவர் எங்கள் தகப்பனை அடைச்சி காப்பாற்றினாரு, வழி நடத்தினாரு. ஸோ அந்த கிராட்டிடியூட் வந்து யூ ஹேவ் டு ஷோ அப்படின்றத நம்ம அங்கே பார்த்தோம். டைத்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது கிரேஸ் ஆஃப் காடை எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ அதோட சாப்டர் 26 நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு யூ கோயிங் டு see சாப்டர் 27, 28, 29, 28 to 30 ஒன்றா பார்க்க போகிறோம். 31 to 34 ஒன்றா பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம 27 எடுத்துக்கலாம். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 27ல் மோசஸ் அவங்களுக்கு கட்டளை விட்டுறாரு. மோசே இஸ்ரவேலுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் திரும்பவும், அதாவது 27லேருந்து அந்த கன்க்ளூஷன் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்கள் கட்டளை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க. யோர்தானை தாண்டி போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இதுவரைக்கும் மோசஸ் வந்து சட்டங்களையும் ஆண்டர் கொடுத்த லாஸு, எத்திக்ஸு, மாரல்ஸு இது எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிட்டு இருந்த மோசஸ் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் ஜோர்டான் ரிவரை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் யோர்தான் நதியை வந்து மோசஸ் என்ன பண்ண போகிறது இல்லைன்னா கிராஸ் பண்ண போகிறது இல்லை. நமக்கே நல்லா தெரியும் மேப்பு. கலிலேயா, யோர்தான், டெட் சி. ஸோ இவங்க வந்து இங்கே ஈஜிப்ட், சம்வேர் இயர் இந்த ஈஜிப்ட் ட்ராவல் பண்ணாங்க. இப்படி என்ட்ரி ஆக வேண்டிய ப்ராமிஸ் லேண்டை, இது மெடிட்டரேனியன் சி, இப்படி என்ட்ரி ஆக வேண்டிய ப்ராமிஸ் லேண்ட் இப்படி என்ட்ரி ஆகாமல் இப்படி போயிருக்கிறாங்க. இப்படி போனவங்க என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தாங்க. இவ்வளோ தூரம் வந்தவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரூபன் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, ரூபன் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, காத்து இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, மனாசேவும் நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. மனாசேல ஆஃப் மனாசே இங்கே இருந்துக்கிட்டாங்க, அடுத்த ஆஃப் மனாசே இங்கே வந்துட்டாங்க. ஓகேவா? இவங்க தூரம் மோசஸ் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து இதுதான் த லாஸ்ட் பிளேஸ், மவுண்ட் நேபோ இங்கே வரும். இதோட மோசஸ் நின்றுட்டார். அவர் வந்து என்ன பண்ணலைன்னா ஜோர்டானை கிராஸ் பண்ணி இந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள என்ன பண்ணலை, போகல. இசக்கார், நான் சும்மா வரைகிறேன், இசக்கார், செபுலோன், நப்தலி, தான், ஜூடா,
பெஞ்சமின், சிமியோன் அண்ட் தென் இப்ராஹிமைட்ஸ் ஆஃப் மனாசே இங்கே வரும். வேற ஏதோ ஒரு கோத்திரம் நான் விட்டேன், ஆஷியர் விட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சம்வேர் இயர். இதுதான் இந்த ட்ரைபல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் நமக்கு கண்டிப்பாக இவங்க எப்படி செட்டில் ஆனாங்க அதை நம்ம இனி தானே பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு மேப் மாதிரி வரைஞ்சிங்கன்னா மைண்டில் வந்து வடநாடு எப்படி இருக்கும், தென்னாடு எப்படி இருக்கும், இவங்கெல்லாம் எப்படி நடந்துச்சு. ஸோ யோர்தானுக்கு அப்புறம், யோர்தானுக்கு இப்புறம். ஸோ மோசஸ் என்ன நினைக்கிறாருன்னா, யோர்தானை கிராஸ் பண்ணி நீங்கள் போகும்போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை செய்யுங்கன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கல் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய கல்லுங்களை எடுத்துக்கோங்க. அந்த கல்லில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிரைண்ட் பண்ணணும். என்னதை கிரைண்ட் பண்ணணும்னா, கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அந்த கல்லில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பலிபீடம் ஒன்று செய்யணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கல்லில் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அங்கே இருக்க பாருங்க அந்த கல், வெர்ஸ் நம்பர் 8. அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் தெளிவா, கிளியரா நீங்க என்ன பண்ணணும், எழுதணும். எழுதிட்டு அந்த கல்லை வந்து சாந்து போட்டு பூசி மவுண்ட் யாபேல் இல்லை மவுண்ட் ஏபால் அப்படின்ற இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். மவுண்ட் ஏபாலில் வந்து நீங்க அந்த கல்லை இன்ஸ்டால் பண்ணி வச்சிடணும். ரைட். அப்போ இந்த ரெண்டு அதாவது ஒரு வேளை இப்படி நம்முடைய கற்பனையில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 பீக் இருக்கு, மவுண்ட் ஏபால் அண்ட் மவுண்ட் கெர்சீம். ஸோ 2 மலை, 2 மலைக்குன்றில் கோத்திரங்கள் நிற்கணும். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். அதுதான் அங்கே போட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, சாபம் சொல்கிறதுக்காக ஒரு கோத்திரம், ஆசீர்வாதம் சொல்லப்படுறதுக்காக இன்னொரு கோத்திரம். லேவியர் வந்து அதை சொல்லணும், சாபம் சொல்லணும், ஆசீர்வாதம் சொல்லணும், ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், சொல்லணும். அது அங்கே இருக்குது. அடுத்தது வந்து சர்வீஸ், சின்ன சர்வீஸ் ஆர்டர் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறாரு மோசஸ். எப்படி சர்வீஸ் நடத்துறது, இதெல்லாம் ரொம்ப பிரிமிட்டிவ் சர்வீஸ் ஆர்டர். இப்போ நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப அட்வான்ஸ் சர்வீஸ் ஆர்டர் சிஸ்டம். இப்போ நம்ம சர்வீஸ்க்கு வரோம். இப்போ சர்வீஸ் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. ஆராதனையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம எதுவுமே பேசல, கரெக்டா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஆள் பேசுறார், கரெக்டா? இல்ல, தப்பு. அப்படி இல்லை நம்ம ஆர்டர் ஆஃப் சிஸ்டம், கரெக்டா? ஆர்டர் ஆஃப் வொர்ஷிப் எப்படி மாறுது? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்றோம், லெட்ஸ் ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் ஜெபம் பண்றார். ஒருத்தர் தான் ஜெபம் பண்றார், ஒரு லேவியர் பிரேயர் பண்றார். இப்போ அந்த லேவியர் பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேவியர் என்ன சொல்றாரு, எடுத்துனே பாவரிக்கை போயிடுறாரா? நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 246வது பாமாலையை நம்மளாம் என்ன பண்ணுவோம், பாடுவோம்னு சொல்றாரு. அப்பயும் நான் அமைதியா இருந்துட்டேன். ஓகே, அப்பயும் நான் என்ன பண்ணிட்டேன், அமைதியா இருந்துட்டேன். அதுக்கு அடுத்தது அங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படுது, பாடலாம். ரெண்டாவது நீங்க சொன்ன பாவரிக்கை வந்துருச்சு. பாவரிக்கைக்கு முன்னாடியே பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ல உங்களை சேர்ந்து படிக்க சொல்ல, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டு வாசிக்கணும். அதை வந்து உங்க சப்போஸ் நம்ம இன்னைக்கு மாடர்ன் இதில் டிஸ்பிளேல நம்ம போடுறோம். ஸோ அதை நம்ம பார்த்து படிக்கணும். ஜஸ்ட் நான் ரீட் பண்றேன் இல்லை, வி ட்ரை டு கான்சென்ட்ரேட். அதை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை என்ன பண்ணணும், அதை சொல்லணும். சரி, ரைட். அடுத்தது சில நேரங்களில் அவங்க ரெண்டுத்தையுமே குருமாரே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்கள் உருவாயிடுது. சத்தமே வரல, நோ ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக, அவர் ஆவியோடு 9 ஆவியோடும் இருப்பாராக. நானே சொல்லிடுறதுல எந்த ஒரு ஆக்சுவலாக அது கிடையாது. தட்ஸ் நாட் ப்ராப்பர் வே ஆஃப் வொர்ஷிப். ப்ராப்பர் வே ஆஃப் வொர்ஷிப் என்னதுன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராகன்னு சொல்லும்போது நீங்கள் பதிலுக்கு என்ன சொல்லணும், அவர் உம்முடைய ஆவியோடு கூட இருப்பார். ஸோ ஒரு மியூச்சுவலிட்டிஸ், இட்ஸ் மியூச்சுவல், ரைட். ஸோ அந்த ரெஸ்பான்சிவ்னஸ், பார்ட்டிசிபேஷன் அது முக்கியம். இங்கே தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஆடை எடுத்துகிட்டு போய் ஓட்டிட்டு போயிட்டு ஆட்டை கொடுத்துட்டு அவர் வெட்டுவார், ரத்தத்தை தெளிப்பார், வாங்கிட்டு வந்துடுறது இல்லை. உபாகமத்திலேயே மோசஸ் அடுத்த லெவலுக்கு அவங்களை கூப்பிட்டு போகிறார். ஃபஸ்ட்டு வந்து இந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கேதர். நீங்கள்லாம் கூடி வந்ததுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும். நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்காதவர் கேட்கிறவர் 2 பேருக்குமான பலன்கள் என்னன்றது என்ன பண்ணப்படும், சொல்லப்படும். ரெண்டுத்தையும் நீங்க கவனிச்சுக்கணும், ரைட். அதை தான் இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணுமா, கையால் வார்ப்பிக்கப்பட்ட யாதொரு, ஆனா நீங்க அங்க பாருங்களேன், அந்த வேர்ஸ் நம்பர் 5 பாருங்க, இருப்பு ஆயுதம் படாத
ஏன் ஆண்டவர் இருப்பு ஆயுதம் படாத கல் எடுக்க சொல்றாரு? ஆமாமா, நீங்க கவனிச்சீங்களா? அந்த வசனம் நம்பர் சாப்டர் 27 வசனம் 5. ரைட், 27:5 சொல்லுங்க. இப்போ அங்க என்ன போட்டிருக்குது? இரும்பு ஆயுதம் படாத கல்லு. அப்புறம் அதோட அர்த்தம் என்ன? வை, அதோட ரெக்குயர்மெண்ட் என்ன? இயற்கையா நேச்சுரலா கிடைக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் பலிபடுத்த செய்யறாங்க, அவங்கள வைக்க சொல்றாரு. ரைட். ஏன் இரும்பு ஆயுதம்லாம் படக்கூடாதுன்றாரு? நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்கி கடைசியில் என்ன கொண்டு வருவீங்க? அதை இதுதான் அந்த உருவம்னு சொல்லி அந்த உருவத்தை காப்பி பண்ணி இன்னொருத்தர் அந்த உருவத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். இப்படி செஞ்சுதான் பிரச்சனை ஆகி போச்சு. எங்க ஆர்வன் ஒன்று கண்ணுக்குட்டி அழகா செஞ்சிட்டார். சரி, அப்ப சாலமோன் என்ன பண்ணாரு? சாலமோனும் நிறைய விஷயத்தை காப்பி பண்ணிட்டாரு ஆக்சுவலா. அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால தான் அந்த அந்த டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அது உடைக்கப்படுது. ஜீசஸும் வந்து அதை தான் சொல்றாரு, இந்த தேவாலயத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உடைங்கன்னு சொன்னார். ஏன்னா கடவுளுடைய பர்பஸ் அது கிடையாது. கடவுளுடைய பர்பஸ் இவங்க வந்து லாக் ஆகி ஒரு பில்டிங்ல லாக் ஆகிறது கடவுளுடைய பர்பஸ் கிடையாது. ஜீசஸ் இடிங்கன்னு சொன்னதும் அதுதான். அதாவது டெம்பிள் மைண்ட் செட்ல இருந்து வந்து இது திஸ் இஸ் நாட் a டெம்பிள், திஸ் இஸ் சர்ச். அப்படி இல்லை. இந்த ஜூஸ் வந்து அந்த டெம்பிள் மைண்ட் செட்ல இருந்தாங்க. இந்த டெம்பிள்ல தான் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படி கடவுளுடைய யூனிவர்சாலிட்டியை வந்து கடவுள் உலகம் முழுவதும் இருக்கிறவர், எல்லா இடத்துலயும் இருக்கிறவர், யூனிவர்சல் காட் அப்படின்றத வந்து டெம்பிள் வந்து நிறைய நேரத்தில் கொஸ்டின் பண்ணுது, குறுக்குல வந்து நிக்குது. ஸோ அதனால தான் ஜீசஸ் சொல்ற அந்த டெம்பிளை இடிச்சு போட்டுருங்க, நான் ஒரு டெம்பிள் கட்ட போறேன். அந்த கோயில் வந்து பிசிக்கல் டெம்பிள் கிடையாது. எல்லா இடத்துலும் ஆண்டவரை தொழுது கொள்ற காலம் என்ன பண்ணுது? எங்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தொழுது கொள்ளலாம். ஏன்னா எனிவேர் எவ்ரிவேர் யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதைத்தான் இங்க சொல்ல வருது. அதோடைய அடையாளம் தான் இந்த இரும்பு ஆயுதம் படாத கல் எடுத்துக்கோன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? கடவுளுடைய யூனிவர்சல் காஸ்மிக் பிரசன்ஸ் ஆஃப் காட். அதான் கல்லா. நீ உருவாக்கின கல் இல்லை, நான் உருவாக்கி வச்சிருக்க கல்லை நீ எடுத்துட்டு வந்துடுன்றார். ஸோ அதனால அது நீங்க டிசைன், உங்க டிசைன் அங்கே வேண்டான்னு சொல்றாரு. அது ஒன்று பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்க, verse 15 அதை தான் திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டது இல்லை வார்ப்பிக்கப்பட்டது, அதாவது செதுக்கி உருவாக்குனது இல்லை ஹீட் பண்ணி ஒரு அச்சில் ஊத்துனது, எதுனாலும் நீங்க அதை எதையும் நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே அதை வச்சு ஒளிப்பிடத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒளிப்பிடம்னா ஹோம் ஆல்டர். இங்க தானே பிரச்சனை. நான் எங்க வைப்பேன்? எங்க வீட்டுல லாஸ்ட் ஒரு கடைசி ஒரு ரூம்ல வச்சு நான் பண்ணுவேன். அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர், பார்க்க முடியாது. ரைட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆராதனையில ஆரம்பத்திலேயே அவர் என்ன சொல்றாரு? இது ரெண்டெல்லாம் படிக்கிறாரு. இதெல்லாம் படிச்ச உடனே நம்ம காங்கிரிகேஷன் என்ன சொல்லணுமா? ஆமேன் அப்படி சொல்லலாம். ஆமேன் சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது இருக்கட்டும், அப்படியே, அதான் அர்த்தம். ரைட். அப்போ அதுதான் ரைட். இப்போ நம்மளுமே அதை தமிழ்ல சொன்னா இன்னும் ஆக்சுவலா மீனிங்ஃபுல்லா ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்றதுனால நம்ம அதோட மீனிங்கை நம்மளால என்ன பண்ணிக்க முடியல, நிறைய நேரத்தில் கிராஸ் பண்ண முடியல அதோட ரியல் மீனிங் ஆஃப் டெல்லிங் தட் நேம், இல்லையா? முடிஞ்ச விஷயமா இருந்தா தான் நீங்க அதை சொல்லணும். அப்போ அவர் சொல்றார், ஒவ்வொன்றும் தகப்பனின் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இதுக்கெல்லாம் ஜனங்க என்ன சொல்லணும்? ஆமேன் என்று சொல்வார். ஸோ நாட் ஓன்லி ஃபார் த பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதமா இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் நான் ஆமேன் சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லை, கரெக்டா? ஈவன் எனக்கு தண்டனையை கூட வள வைக்கக்கூடிய காரியங்களுக்கும் நான் என்ன சொல்லிக்கணும்? ஆமேன். அட்டாச்சா சில விஷயங்கள் வருது. ஸோ ஆமேன் சொல்றது என்னன்னா, இட்ஸ் லைக் உறுதிமொழி சொல்ற மாதிரி. ஆமேன்னு சொல்றது வந்து ஒரு உறுதிமொழி, ஒரு பிளட்ஜ். எஸ் 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 தான், அவ்வளவுதான். ஆமேன்னு சொல்றது என்னதுதான்? எஸ், அப்படியே ஆக கடவுது, அப்படிதான் அதோட அர்த்தம். அதனால அது அங்க இருக்குது. அங்க பாருங்க, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன். ஆமா, ராத்திரி நைஸா பார்டரை மாத்தி விட்டவன். ஏன்னா அந்த காலங்கள் அது ரொம்ப பெரிய பிரச்சனைகள், கிராம வாழ்க்கையில அது பெரிய பிரச்சனை. இந்த கல், இங்க பார்த்த கல் ராத்திரி என்ன இருக்கும்?
வேற இடத்துல போட்டு முடி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி செய்யக்கூடாது அப்படின்றது அங்கே இருக்குது. ரைட். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இது இருக்குது, இன்னைக்கு மாடர்ன் ஜிபிஎஸ் தெரியுமில்ல, இப்போ லேண்டெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. சர்வே அதிலே பண்ணிடலான்றீங்களா? ரைட். ஸோ பட் தோஸ் டேஸ் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? காணியாட்சிக்கு நீங்கள் திரும்ப வந்தா காணியாட்சி அங்கே இருக்காது. ஆமா, அந்த காலங்களில் ஒரு திங்க் அபவுட் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருது, 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வருது? ஒண்ணுமே கிடையாது. அதைத்தான் சொல்றார். அடுத்தது பரதேசி, திக்கற்றவர், விதவை ஆகியோருடைய நியாயத்தை புரட்டுகிறவர், ஸோ குருடரை வலித்த, ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். வாங்க நீங்க வரிசையா படிச்சுட்டே வாங்க. இல்ல செக்ஷுவல் இம்மாராலிட்டி, தவறான முறை தவறிய உறவு முறைகள், இது எல்லாத்தையும் அவங்க சபிக்கிறார். ரைட். பரிதானம் வாங்குகிறவர்கள் குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவர் என்ன பண்ணப்பட்டவர்? ஆமா, ரைட். ஆமா, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவர். ஸோ கர்ஸ் பிளஸிங் கர்ஸ் ரெண்டும் இணைந்து அவங்களுக்கு வருது. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஸோ உபாகமம் 28, நிறைய பேருக்கு உபாகமம் சொன்னவனே மைண்ட் எங்க போவோம் எப்பவுமே? உபாகமம் 28. ஏன்னா உபாகமம் 28 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய சாப்டர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்டர். கரெக்டா? ஆமா, அதோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நம்ம அதுவும் ரொம்ப படிச்சிருப்போம். செகண்ட் ஹாஃப் தான் பெருசு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சின்னது. ரைட். இப்போ நம்ம ஒவ்வொரு வசனமும் அதில் போக வேண்டாம். அதுக்கு பதில் வந்து அதை நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்ல போறேன்னா, என்னெல்லாம் பிளெஸிங் கொடுக்கிறார் நீங்க அங்க பார்க்கலாம். என்னெல்லாம் பிளெஸிங் கொடுக்கிறார்? அப்படி இல்லம்மா. என்ன பிளெஸிங்? ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்னது? ஆமா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா எக்கனாமிக் அபண்டன்ஸ், பொருளாதாரத்தில் உங்களை கடவுள் உயர்த்துவார். ஃபர்ஸ்ட் பிளெஸிங் அவங்களுக்கு எக்கனாமிக் அபண்டன்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது என்ன பிளெஸிங் கொடுக்கிறாரு? அக்ரிகல்ச்சுரல் ஸ்டெபிலிட்டி. அக்ரிகல்ச்சுரல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொன்னா விவசாயம் எப்படி இருக்கும்? உங்கள் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இருக்குது, உன்னுடைய கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய விவசாயம், நீங்கள் செய்கிற விவசாயம் உங்களுடைய அது பிளஸ்டா இருக்கும். ரைட். கிராப் ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா கிராப் ஃபெயிலியர்ன்றது அந்த காலத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது இருக்காது அப்படின்றத சொல்றார். அடுத்தது இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா? அப்படியே வைக்கலாம். சாப்டர் 28 நீங்க படிங்க. அதுல எத்தனை பிளெஸிங் இருக்குது எல்லாரும் கண்டுபிடிங்க. இட் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் பிளெஸிங் இருக்குது, என்னெல்லாம் கர்ஸ் இருக்குது. கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் நிறைய இருக்கு. என்னெல்லாம் சாபம் இருக்குது, என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது கண்டுபிடிங்க. உங்களுடைய டைரி எட்டு வந்திருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ரைட் இட் இன் யுவர் டைரி. என்னெல்லாம் கண்டுபிடிச்சிங்க எழுதுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் கண்டுபிடிச்சிங்க, என்னெல்லாம் ஆசீர்வாதம் கண்டுபிடிச்சிங்க, என்னெல்லாம் வந்து நெகட்டிவான விஷயங்கள் கண்டுபிடிச்சிங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். அதில் இருக்குது என்ன வகையான, அதாவது ஆசீர்வாதம் போது அது லிட்டரலா இல்லாம அந்த என்ன வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆண்டவர்னு சொல்லணும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னிட்டேன், நான் சிலதை சொல்லிட்டு போனேன். எக்கனாமிக் அபண்டன்ஸ், பொருளாதார ரீதியில கடவுள் அவங்களுக்கு உயர்வு கொடுக்கிறார். நீங்க நான் விதித்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டீர்கள் என்றால் பொருளாதார ரீதியில ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஓகே. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் ஸ்டெபிலிட்டி. இப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்டெபிலிட்டி, உன் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு. அக்ரிகல்ச்சரல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். எகிப்தியர்களை கடவுள் அடித்த அடியில மிகப்பெரிய அடி எது? உலகத்துக்கே சாப்பாடு போட்டவங்க தான் யாரு? எகிப்தியர்கள். கொடுக்கிறார் ஆண்டவர். ரெண்டு பிளஸிங் பார்த்துட்டோம். எக்கனாமிக் அபண்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாரு, அக்ரிகல்ச்சரல் ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. அடுத்தது ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? மூணாவது மிகப்பெரிய முக்கியமான பிளஸிங் ஐயா,
அதாவது உங்களுடைய ஜெனரேஷன்ஸை நான் ஆசீர்வதிப்பேன். கரெக்ட். ஏன்னா இதுவும் வந்து பார்வோனுக்கு கிடைச்ச தண்டனை. அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க இழந்துட்டாங்க. ரைட். உங்க பிள்ளைகளை நீங்கள் இழக்க மாட்டீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் சொல்றாரு. அடுத்தது கால்நடைகள். ஓகே, அதுவும் அக்ரிகல்ச்சர்லேயே வந்துருது. அக்ரிகல்ச்சரோட இணைஞ்சிருச்சு. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் அங்க இருக்குது பிளஸிங்ல. வேர்ஸ் நம்பர் 10. திருப்பி நீங்க அக்ரிகல்ச்சர்ல போறீங்க. பண்டகசாலையும் அக்ரிகல்ச்சர் தான். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் விக்டரி, இது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஒரு பக்கம் முக்கியம், அதே மாதிரி இன்னொரு முக்கியம் விவசாயம். ஒரு நாடுன்னு வரும்போது அந்த நாட்டில் முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எக்கனாமிக்கல் அபேண்டன்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் சிறப்பாக இருக்குது. மூணாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்தால் தான், இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட்ஸு, உங்களை ஆளுபவர்கள் அவங்க நிலையா திறமையா சிறப்பாக இருக்கணும். ரைட். அப்புறம் மிலிட்டரி சக்சஸ், அது பார்த்தீங்களா? மிலிட்டரி சக்சஸ் என்ன சொல்றாரு? வெர்ஸ் நம்பர் 10 வாசிங்க. உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா உனக்கு கிடைக்கிற வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு கிடைக்கும். உனக்கு எதிராக வர எதிரிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஓடிடுவாங்க. அதான் அங்க சொல்றாரு. ரைட். அடுத்தது இந்த பிளஸிங்ல ஒரு விஷயம் நீங்க இப்ப இவ்வளவு நேரம் அசைன்மெண்ட் பண்ணீங்க, எல்லாரும் படிச்சீங்க. பிளஸிங்க பார்த்துட்டு வரலாமா? இல்ல முதல்ல இப்ப சாபம் பார்த்துடலாம். அடுத்தது அதுக்கப்புறம் நான் அந்த கேள்வி கேட்கிறேன். மழையும் எதுக்கு போயிடும்? அக்ரிகல்ச்சர் பிளஸிங்க்கு போயிடும். மழை நல்லா பெய்யும் சொல்றாரு. அடுத்தது எக்கனாமிக்கல போயிடும். நான் சொல்றது வந்து ஒரு கேட்டகரைசேஷன், அதை பிரிச்சுட்டீங்க. ஓகே, ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பிளஸிங் கொடுக்குறாரு. இப்போ சாபம் வந்துருங்க. என்னெல்லாம் சாபம் கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்படியே ரிவர்ஸா, எக்கனாமிக்கல் ஹார்ட்ஷிப், பொருளாதாரம் சரியும். பொருளாதாரம் சரியும். 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். பொருளாதாரம் என்ன பண்ணும்? சரியும். ரைட். ஆமா, 14ஓட முடிஞ்சிச்சு ஆசீர்வாதம். அடுத்தது 15 16ல இருந்து உங்களுக்கு தொடங்குது. அடுத்தது டிசீஸ் 21ல இருந்து 22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிப்பந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி 27வது சாப்டர் படிச்சிடணும். 27வது இப்போ வந்தா அம்மாங்கள் சொல்றேன், லேட்டா வந்தவங்களுக்கு 27வது சாப்டர்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் உங்களை வந்து சாபமும் உங்க முன்னாடி வைக்கிறாரு, பிளஸிங்கும் உங்க முன்னாடி வைக்கிறாரு. ரெண்டுத்துக்கும் நீங்க ஒருத்தர் ஏபால் மலையில நிக்கணும், ஒருத்தர் கெர்சிம் மலையில நிக்கணும். ஏபால் மலையில எந்த கோத்திரம் நிக்கணும்? என்னென்ன கோத்திரம் நிக்கணும் ஏபால் மலையில? ஆமா, இந்த 2 மலையிலையும் 2 பக்கம் 2 கோத்திரம் 12 கோத்திரமும் பிரிஞ்சு நிக்கணும். இங்க சொல்லப்படுற எல்லாத்துக்கும் நீங்க என்ன சொல்லணும்? ஆமா, எல்லாத்துக்கும் ஆமேன் சொல்லணும். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, ஆமேன் அல்லேலூயான்ற வார்த்தைகளை பொதுவா நான் எல்லாரும் இதை தான் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அதோடைய ரியல் மீனிங்கை நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றது இல்லை. ஆமேன்றது என்னன்னா, எஸ் நீங்க சொல்ற மாதிரி தான். நீங்க சொல்றத கேட்கலன்னா எங்களுக்கு இது நடக்கும். எஸ் ஆமேன். இட் இஸ் லைக் ஒரு உறுதிமொழி கடவுள்கிட்ட கொடுக்கறது தான். இதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, உபாகமம், நீங்கள் நோட் புக் என்ன வச்சுன்னா எழுதிக்கோங்க. உபாகமம் 27, 28, 29 இந்த அதிகாரங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இது ஒரு சர்வீஸ். ஆக்சுவலாக ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, முதலாம் ஆராதனை முறை, திருவிருந்து ஆராதனை முறைன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இது ஒரு ஆராதனை முறை. இந்த சாபமும் ஆசீர்வாதமும் எப்போ சொல்லப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை வணங்குவதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க கூடி வந்த பொழுது, நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டதுக்கு பிறகு, இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்க கடைபிடிச்சா பிடிக்கலனா, இது ரெண்டும் அவங்களுக்கு எப்பொழுதுமே என்ன பண்ணப்படும்? ரெண்டுமே. எப்பவுமே ஆசீர்வாதம் மட்டும் சொல்லப்படாது. எப்பவுமே பிராமிஸ் ஆனது 1ஆம் தேதி ராத்திரி வாக்குத்தத்த அட்டை எடுத்துன்னு போறோமே, அது கிடையாது. ரெண்டும் சொல்லப்படும். கடைபிடிச்சா என்ன நடக்கும், கடைபிடிக்கலன்னா என்ன நடக்கும், ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் இங்க நமக்கு சொல்லப்பட்ட ரூல்ஸ். அதை தான் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அடுத்தது வேற இன்னொரு சாபம். என்ன சாபம்? அக்ரிகல்ச்சரல் ஃபெயிலியர். விவசாயம் சரியும்.
விவசாயம் நல்லா இருக்காது. அது எங்கெல்லாம் பார்க்குறோம்னா 23, 24 அதில் பார்க்குறோம். 25ல் மிலிட்டரி ஹியூமிலியேஷன், உங்களுடைய ராணுவம் தோத்து போகும், சண்டையில் நீங்க தோத்துருவீங்க. எங்க இருக்குது? 25, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறி அடிக்கும்படி கர்த்தர் செய்வார், ஒரு வழியாய் நீ புறப்படுவாய், 7 வழியாய் ஓடி போவாய் அப்படின்னு சொல்றார். ரைட். அடுத்தது ரைட். சரி, இப்போ 2 பார்த்துட்டோம். 4 கேட்டகரியில் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். 36 என்ன சொல்றாரு பாருங்க. 36 புதுசு. அதான் 36 என்ன சொல்ல வராரு? இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லைன்னு சொன்னார்ல. நீ எகிப்துக்கு வேணா போகாம இருக்கலாம், ஆனா நீங்க கண்டிப்பா எங்க போவீங்க? வேற ஒரு ராஜா கிட்ட உங்களை நான் என்ன பண்ணுவேன்? அனுப்பிடுவேன், அடிமையா அனுப்புவேன்னு சொல்றார். போனாங்களா? போலையா? ஆமா, அவங்கள கேக்குறேன். போனாங்களா போலையா? யார்கிட்ட போனாங்க? பார்வோன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்தாரு. திருப்பி யார்கிட்ட போனாங்க அடிமையா? வெரி குட். யார் சொன்னது? எங்க மக்கள் சொல்றாங்க. நான் நீங்க சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். பூந்தமல்ல இருந்து வந்தவங்க நேபுகாத்நேச்சார் கிட்ட போனாங்க. வெரி குட், ரைட். சோ எங்க இருந்து அவர் சொல்லிட்டார், அப்பவே சொல்லிட்டார், கடைபிடிச்சா நீங்க இங்க இருப்பீங்க. அது என்ன இடம்? இருக்கிற இடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுற தேசம். வார்த்தையை கடைபிடிச்சா இருப்பீங்க, இல்லைன்னா ஐ வில் சென்ட் யூ அவுட். 36 அங்க போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? மரமும் கல்லும் கல்லுமான அந்நிய தேவர்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? இது யார் செஞ்சது? இதுக்கு எங்க பைபிள்ல உதாரணம் பார்க்கிறோம்? இது நடந்ததா? இந்த மாதிரி தரியு ராஜா போட்ட சட்டம் அதுதான். ஒரு ஆளு தானியலை தவிர மற்றவங்க எல்லாரும் பத்தி சொல்லப்படல. அப்பனா என்ன அர்த்தம்? மற்றவங்களாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி மட்டும் தான் பார்க்கிறோம். அப்ப மற்றவங்களா? ஆமா. ஆனா இங்க வந்துருங்கண்ணே முன்னாடி, இங்க ப்ளீஸ். ஒரு ரைட். அடுத்தது 49, 50, 49 and 50 ரொம்ப பயங்கரமா இருக்குது. 49 and 50 சாப்டர் 28ஆம் அதிகாரம் 49, 49, 50 வசனம் பாருங்க. ஐயோ பெரியவர் அப்படியும் விட மாட்டாங்க, சின்ன பையன் அப்படின்னு விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வருவாரு. அது யாரு? அப்படி யாராவது வந்தாங்களா? சூப்பர், நிறைய பேர் வந்தாங்க. அம்மா சொன்ன மாதிரி ரோம்ல இருந்து வந்தாங்க, அசீரியர்கள் வந்தாங்க, பாபிலோனியர்கள் வந்தாங்க, ரோமாபுரிக்காரங்க வந்தாங்க. கொடூரமாக நடந்து கொண்டார்கள் பலர். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அது அப்போ இந்த சாபமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி இங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன கேள்வினா, 28ஆம் அதிகாரம் உபாகமத்திலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வராரு. அவருடைய டீச்சிங்கையும் இதையும் நாம எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கிறது? முதல்ல இந்த ஆசீர்வாதங்கள், இந்த சாபங்கள் யாருக்கு? இப்ப நம்ம ஆசீர்வாதம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு? இப்ப நம்ம ஆசையா நம்ம ஆசீர்வாத கார்டு எடுக்கிறோம்ல, வாக்குத்தத்த கார்டு எடுக்கிறோம். அந்த கார்டு யாருக்கு? உங்களுக்குன்னு யார் சொன்னது? நம்ம அங்கத்தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா, அந்த கார்டு எனக்கு மட்டும் நம்ம நினைச்சிட்டோம். இங்க நீங்க இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாமே சந்ததி இல்ல, அந்த முழு நாட்டுக்கும் சொந்தமானது. ஒருத்தர் ஃபாலோ பண்ணாமல் போனாலும் அத்தனை ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் வராம போயிடும். இட்ஸ் ஆல் கம்யூனிட்டேரியன் பிளெஸிங் அண்ட் கம்யூனிட்டேரியன் கர்ஸ். இது அத்தனையும் அனைவருக்குமாகத்தான் தரப்பட்டதை தவிர இட் இஸ் நாட் அபவுட் ஒன் சிங்கிள் இண்டிவிஜுவல் தேர். ஸோ அதில் நம்ம முதல்ல கவனமா இருக்கணும். நம்ம பொதுவாக ஆசீர்வாதம் சாபகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு இண்டிவிஜுவலா நம்ம புரிஞ்சு இண்டிவிஜுவல் பிளெஸிங் அண்ட் இண்டிவிஜுவல் சக்சஸ்
நம்ம நிறைய நேரத்துல முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த ட்ரை பண்றோம். அப்படி கிடையாது. இங்க அவர் சொன்னது எல்லாமே ஒரு நாடு, ஒரு மக்கள் கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை மக்களுக்கும் சேத்தாப்புல தான் அதை என்ன பண்றாரு, அதை சொல்லுகிறார். இதைத்தான் அவங்க மறந்து போயிட்டு பின்னாடி அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் எப்படி பிளெஸிங்ஸை வாங்கிக்கிறது, நான் மட்டும் எப்படி பிளெஸிங் வாங்க முடியும், அப்படி ட்ரை பண்ணவங்க நிறைய பேர். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இயேசுவானவருடைய காலகட்டத்தில் பாவிகள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவர் ஆயக்காரர்களோடும் இல்ல அவர் ஆயக்காரர்களோடும், வசனத்தை கரெக்டா சொல்லிருங்க, அவர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து இருக்கிறதையும் போஜனம் பண்ணுகிறது. யார் பாவிகள்னா, பாவம் செஞ்சவங்களா? அப்ப பரிசேயர் சதுசேயர்லாம் நல்லவங்களா? இருங்க ஒரு நிமிஷம், அம்மா சொல்லுங்கம்மா. வெரி குட். அம்மா சொல்றாங்க விளிம்பு நிலையில் இருந்த மக்கள். விளிம்பு நிலை அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு ஒரு மையம் இருக்கிறது, அந்த மையத்துக்கு வெளியில இன்னொரு வட்டம் இருக்குது. இந்த மையத்தில் இருக்க முடியாமல் வெளியே தள்ளப்பட்ட அன்பார்ச்சுனேட் பீப்புள். இந்த அன்பார்ச்சுனேட் பீப்புள் தான் யாரு, பாவிகளா கருதப்பட்டாங்க. எக்கனாமிக்கல் சக்சஸ் இல்லாதவங்க, வலிமை குறைஞ்சவங்க, இவங்கெல்லாம் பாவிகளா கருதப்பட்டாங்க. உள்ள இருந்தவங்க வசதி எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியில உயர்ந்தவங்க தங்களை என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நினைச்சுக்கிட்டாங்க. இந்த உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதமும் சாபமும் பின்னாடி வருகிற மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இது இண்டிவிஜுவலா நம்ம இதை வாங்கிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டாங்க. இல்ல, இது இண்டிவிஜுவலுக்காக கொடுக்கப்பட்டது இல்ல. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மாத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஆவியில எளிமுள்ளவர்கள் பாக்கியவான் ஒரு இடத்துல சொல்றாரு. லூக்கா 6:20 என்ன சொல்றாரு தெரியுமா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியம். இப்போ கர்த்தருடைய ஜெபத்துல 2 விதமா இருக்குது இல்லையா? நான் இதை எங்க சர்ச்சில் போன வாரம் சொன்னேன். 2 விதமா இருக்குது. பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா, forgive our trespasses as we forgive those who trespass against us. எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவங்க, எங்க குற்றங்களை எங்களுக்கு நீங்க மன்னிங்க, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொல்றோம். ஆனா இன்னொரு வெர்ஷன் நம்ம பொதுவா நம்ம என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. அது என்ன இருக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்னு சொல்றது நம்ம பொதுவா சொல்றது இல்ல. ஏன் சொல்றது இல்ல? இதுல எது எளிது, எது கடினம்? பாவங்களை மன்னிக்கிறது எளிதா, கடன்களை மன்னிப்பது எளிதா? பாருங்க, பாவங்களை மன்னிக்கிறது எளிதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால கடன் மன்னிக்க, பக்கத்துல உங்க கடன் வாங்கி இந்த ஒரு பக்கத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுங்க, அன்னைக்கு பார்த்து நீங்க பாட்டுக்கும் எங்கள் கடன் கொடுத்தவருக்கு நாங்க மன்னிக்கிறது, கடன் வாங்கினவருக்கு மன்னிக்கிறது போல என் கடனை மன்னிங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, உங்களை பார்த்து ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போவாரு. ஏன்னா அவருக்கு நீங்க ஒரு பெரிய உதவியை செஞ்சிருக்கிறீங்க. ஆனா அதை நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா நாம அது கடினம்னு சொல்லிட்டு நம்ம பாவம்னு சொல்லிட்டு வேற டக்கு ட்ராக்கே மாத்திட்டோம். ஜீசஸ் என்ன சொல்ல வராருன்னா, உங்களுடைய ரிசோர்ஸை, உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் யாருக்கு ஆனது? இட் இஸ் ஃபார் ஆல். கம்யூனிட்டேரியன் பிளெஸிங், இண்டிவிஜுவல் பிளெஸிங் கிடையாது. ஆனா இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எல்லாருமே தவறா புரிக்கப்பட்ட, நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு மட்டும்தான் சொந்தம் நினைக்கிறாங்க. ஆமா, இது எனக்கு மட்டும்தான், இது எனக்கு மட்டும்தான் சொல்லி சொல்றான். கொஞ்சம் பேர் அதனால தான் என்ன பண்றாங்க, அதை ஒரு போட்டி எடுக்கிறாங்க. சில பேர் அதை கண்ணை மூடிட்டு எடுக்கிறாங்க. இல்ல, இட் இஸ் ஃபார் ஆல். அப்போ ஆகான்னு ஒருத்தர், இனி பார்க்க போறோம் யோசுவா போகும்போது, ஆகான்னு ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை தவறி மாத்தி செஞ்சிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல சால்வையா ஒரு சால்வியை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, உருவிட்டாரு. ஆகான் செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைச்சது? அவரால பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் போனதுன்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. காரணம் என்ன நான் சொல்ல வரேன்னா, எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் கம்யூனிட்டி. அப்போ ஒரு இந்த கம்யூனிட்டி முழுசா நம்ம சேர்ந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் நீதியை செய்யணும், எல்லாருமே நீதியை நடப்பிக்கணும். இப்போ நான் ஜீசஸ் எழுதியிருக்கேன், அடுத்து அந்த ஆமோஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒன்று சொல்றாரு, நீங்க அது எல்லாரும் நீங்க வாசிக்கிறீங்களா? ஆமா, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க.
ஆமோஸ் 5 எடுத்துக்கோங்க. ரைட். உங்கள் ஆராதனைகளை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி வருது. எங்க வருது பாருங்க. 20. ஆமா, நீங்க எல்லாருமே மனசுக்குள்ளே படிங்க. ஆமோஸ் 5:21 24. இப்போ நம்ம இங்க பார்க்கிறோம் உபாகமம் 27, 28 இது 2 அதிகாரமும் ஏபால் மலையில வந்து நிக்கணும், கெர்சிம் மலையில வந்து நிக்கணும். நீங்க கம்யூனிட்டியா கூடி வரும்போது இந்த ஆசீர்வாதமும் சொல்லப்படணும், இந்த சாபமும் சொல்லப்படணும். ரெண்டுத்துக்கும் கம்யூனிட்டியா நீங்க எஸ் சொல்லணும். அப்போ வந்து நீங்க வரதுக்கு என்னதுக்கு முன்னாடி அதுல பாத்தீங்கன்னா உபாகமம் 27ல பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குதுன்னா, பரதேசி, திக்கற்றவர், கணவர் இல்லாதவர் இவங்களுடைய நியாயத்தை விசாரிக்கணும். அப்படி விசாரிக்காத சமூகத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன். 27 உபாகமம் 27. ஸோ இது எல்லாமே கம்யூனிட்டியா ஒத்துக்க வேண்டிய விஷயம். இங்க என்ன போட்டிருக்குது, ஆமோஸ் 5, 21, 22, 23 என்ன பார்க்கிறோம்னா, மக்கள் வந்து ஆண்டவருக்கு திருவிழா எடுக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஆராதனை நடத்துறாங்க, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சமூகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இல்லாம, சமூகமா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதி செய்யாம, ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட முடியாது, ப்ளீஸ் பண்ண முடியாது. அப்போ முழு சமூக மனமாற்றம், அதுக்கு தான் ஆசீர்வாதமும் சாபம். ரைட். இதைத்தான் நம்ம இங்க வந்து பார்க்கிறோம். இதுதான் 28 நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொன்னார். அதனால தான் அவர் அந்த கூட வந்து அந்த பையனை பார்த்து சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னா, நல்ல போதகரேன்னு சொன்னா, உங்க பின்னாடி வரணும்னு சொன்னா. ஆனா அவனுக்கு அடுத்து அவருக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாரு. ஒரே கண்டிஷனுக்கே ஓடி போயிட்டான். என்ன கண்டிஷன் போட்டாரு? அவன் மட்டும் ஓடுனானா நம்மளும் இருப்போமா, நம்மளும் நிப்போமா? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து. ஆதி திருச்சபையில் மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு என்ன 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 குவாலிட்டி இருந்துச்சு? எல்லாவற்றையும் கொண்டு வந்து காசாக்கி கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பார்த்துக்குங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த எந்த விஷயத்தை நம்மளால வாழ முடியாம போச்சோ இங்க உபாகமத்தில், அதை மறுபடியும் வாழுவதற்காக அவங்க எடுத்த முயற்சி தான் திருச்சபை. ரைட். ஓகே. இப்போ 28 நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம 29க்கு போலாம் இல்லமா. 29 ஆண்டவர் அவங்களோடு கூட உடன்படிக்கை செய்யறதை பத்தி பேசுது. ஸோ 29ல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 2 விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த பிரமாணங்கள், இந்த கட்டளைகள், இந்த நியாயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் அதான் என்ன சொல்வாங்கன்னா, யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஷேர்டு மெமரின்னு சொல்லுவாங்க. ஷேர்டு மெமரினா பகிரப்பட்ட நினைவு. இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க, உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அவங்களுக்கு வந்து அவர் அகைன் அவங்களுக்கு அதை இன்சிஸ்ட் பண்றார். ரைட். 29ஆம் அதிகாரம் முதல் வசனம். அங்க மோசே அவங்களுக்கு அதுதான் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நீங்க என்னைக்கும் எப்பவும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க விடக்கூடாது. 21ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியேயும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை என்ன பண்ணிடுவாரு, புறம்பாக்கி போடுவாரு. சோதோம் கொமோராவை போல நிலைமை மாறிடும். அது அவங்களுக்கு சொல்றார். ரைட். ஒரு கவனன்ட்டை சீல் பண்றார். இந்த கவனன்ட், இந்த உடன்படிக்கையை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த உடன்படிக்கையில நீங்க நிலைச்சு நிற்கணும். இதை வந்து பப்ளிக்கா அவங்களுக்கு வந்து மோசே வந்து சொல்றாரு. 10 to 15 நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம்
அதுல நீங்க பாத்தீங்கன்னா இது நீங்க அப்பப்போ ரெனியூ பண்ணிக்கணும். இங்க பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் உங்கள் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரரும் உங்கள் தண்ணீர்காரருமான அந்நியர், ஸோ எல்லாரும் நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையும் இந்த ஆணையும் உறுதியும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற எல்லாரோடும் நான் இதை செய்கிறேன். ஸோ அதனால இந்த உடன்படிக்கை நீங்க மீறக்கூடாதுன்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, ஏன்னா நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்டாடியூக்னு சொல்றது தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த பென்டாடியூக்ல இந்த 5 ஆகமம், ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும், இது 5 தான் யூதர்களுக்கு வேத புஸ்தகம். இதுதான். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தோரான்னு சொல்லுவாங்க. வேத புஸ்தகம் இதுதான். அந்த வேத புஸ்தகம் ஃபர்ஸ்ட் 5 தான். அடுத்துதான் மற்றதெல்லாம் அப்புறம் வந்துச்சு. இந்த புஸ்தகத்தை நீங்க வச்சுக்கோங்க, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு முறையும் படிங்க. அது மோசே அவங்களுக்கு சொல்றாரு. நீங்க 29வது அதிகாரத்தை என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கடைபிடிங்க அப்படி சொல்லி அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்க வந்து போன ஒரு 6 மாசமா இதை படிச்சுட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கடவுள் அவங்க கிட்ட கொடுத்து இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல நான் கேட்கிறேன், ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்கிறேன். அவங்க எதையும் ஃபாலோ பண்ணல. அந்த புக் எங்க போச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. புக் எப்ப கிடைச்சது தெரியுமா? இப்ப மோசே கொடுத்துட்டு போன புக்கு எப்ப காணாம போய் எப்ப கிடைச்சது தெரியுமா? யோசியா காலத்துல கிடைச்சது. புதிய படம் யோசியா காலத்துல கிடைச்சது. யோசியா மன்னருடைய காலத்துல கோயிலுக்கு வெள்ளை அடிக்கணும்னு பார்த்தாங்க. வெள்ளை அடிக்கணும்னு பார்க்கும்போது ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூம் ரொம்ப காலமா திறக்கல. திறந்து பார்த்தா எதை கிடந்தது? இப்ப தெரியுதா உங்களுக்கு அதோடைய முக்கியத்துவம்? அப்பனா கிட்டத்தட்ட யாருடைய, இப்ப மோசேவுடைய காலத்துல இருந்து யோசியாவுடைய காலம் கிட்டத்தட்ட ஒரு 1000 இயர்ஸ், இல்ல அவ்வளவு இயர்ஸ், ஒரு 1000 வருஷத்துக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அதுக்கப்புறம் 7வது வருஷம் வந்தா விடுதலை வருஷம், வாங்கின கடனெல்லாம் மன்னிக்கணும். 50வது வருஷம் வந்தா விடுதலை வருஷம், உங்ககிட்ட நிலம் வாங்கியிருந்த நிலத்தெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். வீட்டில் இருந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு யார்கிட்டயாவது கடன் வாங்கினா மாவுகளை தூக்கிட்டு வந்துடக்கூடாது, போட்டுக்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரக்கூடாது, போத்துக்கிற போர்வை எடுத்து வந்துடக்கூடாது, கடன் கொடுத்தா வட்டி வாங்கக்கூடாது. இது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா, மறந்துருப்பாங்களா? எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்ட் திரும்ப தேவைப்பட்டாரு. ஆமோசு யோவேலு இவன் தீர்க்கதரிசிகள்லாம் வந்து சொன்னாங்க. பட் அவங்க அதை ஃபாலோ பண்ணலை, நிறைய நேரத்தில் ஃபாலோ பண்ணலை. அதனால தான் நியாயப்பிரமாணத்தை தாண்டி நமக்கு வந்து ஜீசஸ் வந்து கிருபையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். சரி, ஓகே. அடுத்தது மோசஸ் வந்து இப்போ என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய வாழ்க்கையில கடைசியா 2 விஷயம் பண்ண போறாரு. ஏன்னா மோசஸுடைய வாழ்க்கை முடிய போகுது. அப்போ 2 விஷயம் பண்ணாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோசேயுடைய பாடல், இன்னொன்று வந்து மோசேயுடைய ஆசீர்வாதம், கடைசி இறுதி ஆசீர்வாதம், பெனடிக்ஷன். எங்கேயாவது ஆண்டவர் பைபிள்ல பாட்டு எழுத சொல்றாரா? ஒரு பாட்டு ஒன்று எழுதுப்பா அப்படி சொல்றாரா பைபிள்ல? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? தாய்மார்கள், நீங்க பைபிள் எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்க. இங்க பைபிள் பல முறை படிச்சவங்க யாரா இருக்கீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. எங்கேயாவது ஆண்டவர் வந்து, சரி நானே ஆன்சர் சொல்லிட்டேனே, எங்கேயாவது ஆண்டவர் வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதுப்பான்னு சொல்லியிருப்பாரா? பாட்டு ஒன்று எழுதுப்பான்னு சொல்லியிருப்பாரா? சரி, 30வது பார்த்துட்டீங்க, நான் தவறி சொல்லிட்டேன் ஆன்சரை. 30வது அதிகாரத்தில் பாருங்க இருக்குது. உபாகமம் அதிகாரம் நம்பர் 30. அங்க எத்தனை வசனம் பாருங்க. 30, பட் 30 இல்ல, நீங்க 31 நீங்க அதை பாருங்க. வசனம் 19ல ஆரம்பிச்சு, வசனம் 19 தான் நான் சொன்ன அந்த இது இருக்கு. 31 அதிகாரம் 19ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. மனசுக்குள்ளே கூட வாசிக்கலாம். எல்லாருக்கிட்டும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்க பைபிள பாருங்க. 31:19. நீங்க ஒரு பாட்டை எழுதி, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பாட்டை எழுது, அந்த பாட்டை எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க,
வை ஏன் பாட்டு சொல்லி கொடுக்க சொல்றாரு? எவ்வளவு பெரிய நம்ம அருளுரைகள் ஆற்றினாலும் பாட்டுக்குன்னு ஒரு காலம் கடந்து நிற்கும். சில பாடல் நம்ம பாடுற ஹிம்ஸ்லாம் இருக்கு பாருங்க, பாமாலைகள் கீர்த்தனைகள்லாம் 100 வருஷம் தாண்டுது. ஆனா அது நமக்கு தெரியாது 100 வருஷம் தாண்டது. ஆனா நம்ம பாடுவோம். ரைட், அதோட மைண்ட்ல நிற்கும். அதனால இவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அந்த பாட்டை அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுத்துருங்க. அந்த பாட்டை அவங்க என்ன பண்ணட்டும். சரி, அப்படி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எத்தனை பாட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு? அந்த பாட்டுக்கு ஒரு பேர் இருக்கா? மிரியம், சாங் ஆஃப் மிரியம். அடுத்தது சாங் ஆஃப் மோசஸ். அப்புறம் ஆக்சுவலா சாங் ஆஃப் மிரியம் இதுதான் சாங் ஆஃப் மோசஸ் இப்ப பார்க்க போறோம். அடுத்தது சாங் ஆஃப் தெபோரா. அடுத்தது சாங் ஆஃப் ஆனா. நம்ம இது அசைன்மெண்ட் பண்ணோம்ல, இந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம். அப்புறம் சாங் ஆஃப் ஆபகுக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய சாங் இருக்கு. சாங் ஆஃப் மேரி, சாங் ஆஃப் ஜகரையா, இல்லை சிமியோன். ஸோ நிறைய பாடல்கள் இருக்கு. இதில் வந்து சாங் ஆஃப் மிரியம் ஒன்று இருக்குது, சாங் ஆஃப் மோசஸ் 2, சாங் ஆஃப் தெபோரா 3, அடுத்தது சாங் ஆஃப் ஹேனா 1. இல்லை இன்னொரு ஏதோ சாங் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி தோணுது. ஆபகுக்கு சாங் ஆஃப் தெபோரா சொல்லிட்டேன். இல்ல பழைய ஏற்பாட்டிலே ரைட். என்னம்மா? சாங் ஆஃப் ஜேக்கப். அவர் வந்து ட்ரைபல் பிளெஸிங் கொடுப்பார். ரைட், தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சாங் ஆஃப் மோசஸ் பத்தி பார்க்கலாம். சாங் ஆஃப் மோசஸ் சாப்டர் 31ல இருக்கக்கூடிய சாங் ஆஃப் மோசஸ் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாமா? 31 அதிகாரம் எடுத்துக்கலாம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாடலை 32 அந்த பாட்டு. ரைட். ஸோ 32ல் அந்த பாடலை சொல்றதுக்கு முன்னாடி 31ல் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 31ல் மொத்தம் 7 ஸ்பீச் இருக்கு. 7 ஸ்பீச் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அந்த 7 ஸ்பீச் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து மோசே 1லிருந்து 6. மோசே வந்து இஸ்ரவேல் மக்கள் கிட்ட பேசுறார். என்ன பேசுறாருன்னா, எனக்கு 120 வயசு ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேல உங்க கூட வரமாட்டேன், யோர்தான் ரிவரை கிராஸ் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் இல்லை. இது அங்க பேசுறாரு. ஆனா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, உங்க கூட இருப்பாரு, அவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, கைவிட மாட்டாருன்னு சொல்லி மோசஸ் பேசுறாரு. அடுத்தது ஸ்பீச் பார்த்தீங்கன்னா 7லிருந்து 8. 7லிருந்து 8 மோசே யார்கிட்ட பேசுறாரு? 7லிருந்து 8 யார்கிட்ட பேசுறாரு? பைபிள் இருக்குல்ல எல்லார்ட்டையும். மோசே யோசுவா கிட்ட பேசுறாரு. நோட் பண்ணிக்கோங்க. மோசே யோசுவா, ஏதாவது ஃபேர்வெல், இது ஒரு ஃபேர்வெல் கொடுக்குறாங்கன்னா, ஃபேர்வெல் அந்த கொடுக்குற அந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரிகேஷன் கிட்ட பேசுறாரு. ரெண்டாவது அவர் யார்கிட்ட பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனக்குடைய சக்சஸர் கிட்ட பேசுறாரு. அவர் சக்சஸர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து நீ பயப்படாதப்பா, கடவுள் உன் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 9 to 13 ஆசாரியர்கள் கிட்ட பேசுறார். இந்த பெட்டியை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஒவ்வொரு 7th இயரும், 7வது வருஷமும், இது என்ன சொன்னார்னா, இது அவர் ரொம்ப டெக்னிக்கா சொல்லிட்டு போறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை திறக்க வேணாம், மூடி இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி எப்ப திறக்கப்படணும்? 7th இயர் திறக்கணும். 7th இயர் என்ன இயர்? சபாட்டிக்கல் இயர். 7th இயர் வந்து நீங்க எதுவும் வயலெல்லாம் வேலையே செய்ய மாட்டீங்க. 7வது வருஷம் எல்லாருக்கும் ஓய்வு வருஷம். நிலத்துக்கு ஓய்வு, வேலைக்காரங்களுக்கு ஓய்வு, உங்களுக்கு ஓய்வு, எல்லாருக்கும் ஓய்வு. இந்த ஓய்வு வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்? இந்த எல்லா இடத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ, இந்த கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. சகாரு, செபுலோனு, இந்த கோத்திரங்கள், ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரம், மனாசே கோத்திரம், எல்லா கோத்திரமும் சென்ட்ரலைஸ்டு ஒரு இடம், சீகேம். அப்போ வந்து சீகேம் அப்படி சொல்லப்படுற இடத்துல தான் ஆண்டருடைய கூடாரம் இருந்துச்சு. அப்போ கூடாரம் தான், டென்ட் தான். டென்ட்டுக்கு வரணும், எல்லாரும் வரணும். 7th இயர்ல இந்த நியாயப்பிரமாணம் 613 வசனம், நியாயப்பிரமாணம் 613 சட்டம், அத்தனை சட்டமும் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? வாசிக்கப்படும். அதை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு ஒரு முறையும் நீங்க என்ன பண்ணணும்?
அதை லேர்ன் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுக்குறாரு. ஸோ இப்போ 3 பார்த்துட்டோம். 4வது 14லேருந்து 15. 14லேருந்து 15 இப்போ ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாருன்னா, யோசுவாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. யோசுவாவை கடவுள் என்ன பண்றாரு, உள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி யோசுவாவை பிளஸ் பண்ற சீனை நம்ம அங்க பார்க்கிறோம். யோசுவாவை கடவுள் என்ன சொல்றாருன்னா, மோசே கூட நான் இருந்த மாதிரி தான் உன் கூட என்ன பண்ணுவேன், நான் இருப்பேன்றத அங்க அவர் சொல்றாரு. சரி, அடுத்த ஸ்பீச் வந்து 24 to 29. மோசே என்ன பண்றாருன்னா, அகைன் இந்த லேவியர்களுக்கு இந்த கட்டளை கொடுக்குறாரு. நீங்க இதை பத்திரமா வச்சுக்கணும். இந்த பெட்டியை இந்த புஸ்தகம் பத்தி பிரிச்சிடக்கூடாது. என் மரணத்துக்கு அப்புறம் 29 ஸ்பீச் பாருங்க. என் மரணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நிச்சயமா நீங்க ஆண்டவர் விட்டு வெளில போயிடுவீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா மோசே யாரு, மோசே ஒரு தீர்க்கதரிசின்றதுனால முதல்லயே சொல்றாரு, நிச்சயமா நீங்க ஆண்டவர் விட்டு வெளில போயிடுவீங்க. அப்பயும் உங்களுக்கு இந்த புஸ்தகம் தேவைப்படும். எப்ப தேவைப்படும், நல்லா இருக்கும் போதும் இந்த புஸ்தகம் தேவைப்படும், மிஸ் ஆகி போனாலும் இந்த புஸ்தகம் தேவைப்படும். பத்திரமா வச்சுக்கோங்கன்றத அவங்களுக்கு சொல்றாரு. ரைட், இந்த ஸ்பீச்சஸ் மொத்தம் 7 ஸ்பீச். அதிகாரம் 31ல 7 ஸ்பீச். நீங்க நோட் ஏன்னா ஒன்று விட்டேனா, ஒன்னே விட்டேன். 14லேருந்து 15 ஆண்டவர் மோசோட பேசுறாரு, மோசையுடைய மரணத்தை பத்தி பேசுறாரு. 16லேருந்து 21 ஆண்டவர் மோசஸ் கூட பேசுறாரு. அகைன் நோட் பண்ணிக்கலாம். 1 to 6, 7 to 8, 9 to 13, 14லேருந்து 15, 16லேருந்து 23, 21, 23 மட்டும் தனியா, 24லேருந்து 29 மொத்தம் 7 வகையா 7 ஸ்பீச். அதை பிரிக்கலாம். பாஸ்டா சொல்லிட்டேன்ல. 23rd மட்டும் அலோன், ஐ வில் பி வித் யூ வித் ஜாஷ்வா. கடவுள் ஆண்டவர் ஜாஷ்வா சொல்றார். 23 ஆண்டவர் லார்ட் டு ஜாஷ்வான்னு எழுதிக்கோங்க. சரி, இப்போ அந்த சாங் பார்க்கலாம். நமக்கு இன்னும் நேரம் இருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. 8:30க்கு முடிச்சிடும். 32 சாங் ஆஃப் மோசஸ். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதுல இருக்க சில விஷயங்களை. 1 to 4 முதல் 4 வசனம். என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஆண்டவருடைய நியாயத்தை பத்தி பேசுது. ஆண்டவருடைய நியாயம் எப்படி இருக்குது? முதல் 4 வசனம். வானமே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. அந்த பாடல் ஸ்டார்ட் ஆகி, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயமானது. 31 நான் திருவிழியும் எடுத்துக்கிறேன். முதல் 4 வசனம் இந்த சாங்ல கடவுளுடைய ஜஸ்டிஸ் எப்படி இருக்கும், அவருடைய ஜஸ்டிஸ் எப்படிப்பட்டது என்பதை குறித்து முதல் 4 வசனம் பேசுது. அடுத்தது 7 to 14, 7லிருந்து 14. 7லிருந்து 14 எதை பேசுதுன்னா, கிரேஸ், காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிட்ரேயல், ரெண்டு பத்தி பேசுது. கடவுளுடைய கிருபை 7லிருந்து 14. அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்க உங்களுக்கு உதாரணம் இருக்குது. கழுகு 11ஆம் வசனம். கழுகு தன் குஞ்சுகளை கூட்டிட்டு போற மாதிரி கடவுள் என்ன பண்ணாரு, கடவுள் உங்களை வழி நடத்தினாரு. ஆமா. அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து தேனை கொடுத்தாரு, கற்பாறையிலிருந்து எண்ணெய் கொடுத்தாரு. கற்பாறையிலிருந்து எண்ணெய் கொடுத்துருப்பாரா? கற்பாறையிலிருந்து எண்ணெய், கண்மலையிலிருந்து தேனை என்ன அர்த்தம்? இது நம்ம திருவிழியத்தில் அது அங்கே போட்டிருக்குது. அங்கேயும் பியூட்டிஃபுல்லாக பொய்டிக்கல் லாங்குவேஜில் தான் இருக்குது. அவர் சொல்றாரு பாருங்க, verse number 13. கண்மலை தேனை அவன் சுவைத்தான், கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான், பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறி கிடாய் வெள்ளாட்டு கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் யஷூரன் சொல்றது இஸ்ரேலுடைய யாஷார் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம். அந்த யஷூரன்றது இஸ்ரேலுடைய இன்னொரு பேரு. அவங்க கடவுளுக்கு பண்ண துரோகத்தை பத்தி இந்த சாங் பாடு. இந்த பாடலை மோசஸுடைய காலத்திலையும் புரிஞ்சுக்கலாம், காலத்தை தாண்டி பின்னாடியும் புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது அவங்க கடவுளை தான் என்ன பண்ணாங்க,
கடவுளுக்கு விரோதமான துரோகத்தை செஞ்சிட்டாங்க. கடவுள் வேணான்னு முடிவு பண்ணாங்க. அதைத்தான் அந்த பாடல்ல சொல்றார். ஒரு பக்கம் கடவுளுடைய கிரேஸ், அன்லிமிட்டெட் கிரேஸ், இன்னொரு பக்கம் கடவுளுக்கு அவங்க செய்த அந்த துரோகம். இது ரெண்டுத்தையும் வசனம் 7 to 14 நம்ம பார்க்குறோம், 15 to 18 நம்ம பார்க்குறோம். 15 to 18 17 பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க? புது தெய்வங்களாகிய, ஆமா, அந்த நியூ காட்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. குறிப்பா அவங்க செலக்ட் பண்ண ஒரு நியூ காட் யாரு? கானான் தேசத்துக்குள்ள போன உடனே அவங்களுக்கு கிடைச்ச கடவுள் யாரு? பாகால். பாகாலுடைய முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாகாலோட முக்கியமான காரியம் என்னன்னா, பாகால் எப்பவுமே செழிப்பின் கடவுள். அவங்க இந்த குழந்தைகளை பலியிட செய்த கடவுள் தான் பாகால். கொடூரம். பாகாலுக்கு இரத்த பலிகள் தான் அவசியம். அவங்க பாகாலை ப்ளீஸ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு உடம்பெல்லாம் கீறிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பிளட்டு தான் அவருக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு சாக்ரிஃபைஸ். அதுவும் ஹியூமன் பிளட் தான் அவங்க சாக்ரிஃபைஸாக கொடுத்தாங்க. இவ்வளவு ஒரு கொடூரமான கடவுளை அந்த கடவுள்களை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பாகாலை செலக்ட் பண்ணாங்க? இப்போ அந்த பாடல் எவ்வளோ வருத்தமாக மோசஸ் பாடுறார். ஒரு ஃபேர்வெல் சாங். அந்த ஃபேர்வெல் சாங்கில் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்துறார். வை? ஏன் பாகாலை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன் ஆண்டவரை விட்டாங்க? யாவே கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கம்யூனிட்டேரியன் பிளெஸிங். நான் மட்டும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நான் என்ன மட்டும் ஆண்டவர் இல்லை, எல்லாரையும் என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கம்யூனிட்டி பிளெஸிங். ஆனா பாகால் வெரி குட், அது இண்டிவிஜுவல் பிளெஸிங். எனக்கு மட்டும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை. அது ஒரு சுயநலமான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மக்கள் அங்க போன உடனே பார்த்தாங்க. அப்ப நானே ஒரு கடவுளை எனக்கு மட்டும் பர்சனலா நான் தேடி நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை அவங்களை எங்க கூட்டு போச்சு? பாகால்களை நோக்கி ஓட வைத்தது. ஆண்டவர் கொடுத்த சட்டமும் லா, ரூல்ஸ், ரெகுலேஷன் எங்க போனது? பூட்டப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள பாதாள அறையில் போய் ஒளிந்து கொண்டது 1000 வருஷத்துக்கு. இதுதான் விஷயம், இதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கும் நமக்கு எது அட்ராக்டிவா இருக்குது? இல்ல, இன்னைக்கும் எது அட்ராக்டிவா இருக்குது? இல்ல இண்டிவிஜுவல் பிளெஸிங்கா இல்ல கம்யூனிட்டேரியன் பிளெஸிங்கா? இண்டிவிஜுவல் பிளெஸிங் தான். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். கரெக்டா? நிறைய பேர் கரெக்ட்னு தள்ளாட்டாங்க. எங்களுக்கு தாரும் தான் சொல்றாரு. எல்லாமே கம்யூனிட்டேரியன் தான். நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ஷாலோம். ஆனா மக்கள் அங்க திரும்பியும் தங்களுடைய குறுகிய ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு அங்க நிறுத்திட்டாங்க. நீங்க நிறுத்துவீங்கன்றத மோசஸ் அப்பவே கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்றாரு. நீங்க கண்டிப்பா நிறுத்திடுவீங்க, ஆண்டவரை நீங்க புறக்கணிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரைட். 18 பாருங்க, verse 18. உன்னை ஈன்ற பாறையை நீ என்ன பண்ண? புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை என்ன பண்ணிட்ட? மறந்து போனாய். இதை தான் அங்க சொல்றாரு. ஸோ 7 to 18 இஸ்ரவேல் கடவுளுடைய கிருபையை பத்தி பேசுது. அதே நேரத்தில் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக செய்த துரோகத்தை பத்தி பேசுது. ரைட். அடுத்தது 19 to 35 கான்சிக்வன்சஸ். மறந்தங்கல்ல உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பத்தி அந்த பாட்டில் பேசுறாரு. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 35வது வசனம் வரைக்கும் பாப்பா நான் அவங்க மேல அம்புகளை வீசுவேன். அவர்கள் பசியினால் வாடி, உஷ்ணத்தினாலும் வாதையினாலும் துஷ்ட மிருகங்களின் பற்களினாலும் பாம்புகளின் விஷத்தினாலும் அப்படியே வரிசையா போய்கிட்டே இருக்குது. 2 பேர் சேர்ந்து 10,000 பேரை 10,000 பேரை விரட்டி அடிப்பாங்கன்னு போடுறார். 2 பேர் சேர்ந்து 10,000 பேர் விரட்டுவாங்க. நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா 35வது வசனம் வரைக்கும் கான்சிக்வன்சஸ். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால நடக்க போகிற காரியங்களை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்றாங்க? போடுறாங்க. சரி, அடுத்தது 35 வரைக்கும் வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, அடுத்தது 36லேருந்து 43 வரைக்கும். அதான் பியூட்டி. அதான் பியூட்டி. என்னதுமா பியூட்டி? இவ்வளவு இருந்தும் கடவுளுடைய கிருபை அப்பயும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லி முடிக்கிறார் பாருங்க. mercy beyond judgment. இவ்வளவு பெரிய வருத்தமான ஒரு சூழலை தாண்டியும் அதை எப்படி சொல்லலாம்? கடவுள் உங்களை முதல்ல சூஸ் பண்ணாரு, கடவுளுடைய கிரேஸ் உங்க கூட இருந்தது. ஆனா நீங்க கடவுளுடைய கிரேஸ் வேண்டாம்னு சொல்லி நீங்க வேற கடவுள்களை செலக்ட் பண்ணிட்டீங்க.
அதனால உங்களுக்கு இவ்வளவு தண்டனை கிடைக்க போகுது. ஆனாலும் கடவுளுடைய இரக்கம் பெருசு. ஆனாலும் கடவுளுடைய இரக்கம் உங்களை விட்டு போகாது. கடவுளுடைய இரக்கம் உங்க கூட இருக்குது அப்படின்றத கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு சொல்லுவாரு அப்படின்றத 43ஆம் வசனம் கடைசி லைன்ல சொல்லி முடிக்கிறார். கடவுளுடைய கிரேஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள். இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அதைத்தான் வந்து ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஸோ காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் அன்லிமிட்டெட். அதுதான் காஸ்மிக் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன்லிமிட்டெட். இந்த காஸ்மிக் கிரேஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஐஸ்வர்யவான் சொல்றாரு, என் நிலம் நல்லா விளைஞ்சிருச்சின்னு சொல்லி நான் இதை எப்படி சேர்த்து வைப்பேன்னு சொல்லி கவலைப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி தான் உனக்கு கடைசின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு தெரியுமா? அந்த நிலம் நன்றாய் விளைந்ததுக்கான காரணம் ஐஸ்வர்யவான் கிடையாது, அந்த பணக்காரர் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. அதை அவர் புரிஞ்சிக்கல. ஸோ இஸ்ரேல் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா எல்லாமே அவங்க எஃபர்ட்னு நினைச்சாங்க. அவங்க எஃபர்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவனுடைய கிரேஸ்ன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த மோசேயுடைய பாடல். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. நம்ம எத்தனையா பிரிச்சிருக்கிறோம்? மொத்தம் 4 டிவிஷனாக பிரிச்சிருக்கிறோம். டிவிஷன் நம்பர் 1, 1 to 4, அப்புறம் 7 to 18, 19 to 35, 36 to 43. எல்லாமே எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு முறை சொல்லிட்டா. 1 to 4 கடவுளுடைய நீதி, ஜஸ்டிஸ் அஸ் moral ஆர்டர், அதுதான் 1 to 4. 7 to 14 வந்து கிரேஸ் அண்ட் பிட்ரேயல்னு போட்டுக்கோங்க. கிரேஸ் அண்ட் பிட்ரேயல்னு போட்டுக்கோங்க. கிருபையும் மறுதலிப்பும். ஆண்டவருடைய கிருபை பெருசா இருந்தாலும் மக்கள் மறுதலிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜஸ்டிஸ். 19 to 35 கான்சிக்வன்ஸ், கடவுள் அவங்களுக்கு தரப்போற தண்டனை பத்தி அது பேசுது. அடுத்து 36 to 43 mercy beyond judgment. கடவுளுடைய கிருபை, நியாய தீர்ப்பு, அவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பை விட அவருடைய கிருபை பெருசுன்றதை சொல்லுது. சரி, இதோட நம்ம முடிச்சிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். அது எத்தனை அதிகாரம்? 15. ரெவலேஷன் சாப்டர் 15ல இந்த பாட்டுடைய அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் மோசேயின் பாடலையும் பாடினார்கள். ஸோ இதான் மோசேயுடைய பாட்டு. மோசேயுடைய பாட்டு என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கடவுளுடைய நீதி எவ்வளோ பெருசு, கிருபை எவ்வளோ பெருசு, ஆனால் அந்த கிருபையை பெற்ற நாம அவருக்கு பண்ண துரோகம் எவ்வளோ பெருசு, அந்த துரோகத்துக்கு கிடைச்ச பரிசு எவ்வளோ பெருசு, பரிசு தண்டனை கிடைச்சாலும் தண்டனைக்கு அப்புறமும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இரக்கம் எவ்வளோ பெருசு, இது அத்தனையும் உள்ளடக்குனது தான் இந்த மோசஸுடைய சாங். இந்த சாங்குடைய டோட்டலாக இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா சால்வேஷன், கடவுளின் ரட்சிப்பை பற்றி பேசுகிற ஒரு பாடல், உண்மையான மனம் திரும்புதலுடைய அவசியத்தை குறித்து பேசுகிற ஒரு பாடல். இது நான் லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு திரும்பவுமா அதை ஒரு முறை என்ன பண்ணுங்க, படிங்க. அடுத்தது 33 நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாமா? இல்லை இதை முடிச்சு விட்டலாமா? அது கடைசி அதிகாரம் ஒன்றுமே இல்லை, இட்ஸ் ஆல். அடுத்த வாரம் நம்ம புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த வாரம் வந்து நம்ம புது 33 ஒன்றும் இல்லை, இட் இஸ் டாக்ஸ் அபவுட் பிளஸ்ஸிங். ஒரு கோத்திரத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங்கை பற்றி தான் என்ன பண்ணப்படுது, அங்கே போய் சொல்லப்படுது. அதில் வந்து ரூபனுக்கு ஒரு பிளஸ்ஸிங், நான் அதை அசைன்மெண்ட்டாக கொடுத்துட்றேன். ரைட், நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்டர் 33 ஒரு கோத்திரத்துக்கும் என்னென்ன பிளஸ்ஸிங் கிடைச்சதுன்னு பாருங்க. அவ்வளோதான். இட் இஸ் அப் டு யூ நவ். ரைட். அப்போ 34 என்ன பண்ணுறோன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். 34 இஸ் டெத் ஆஃப் மோசஸ் தான். மோசஸுடைய மரணத்தை பற்றி பேசுறது 34. ஆமாம், மோசஸ் வந்து ஃபைனலாக ஒரு சின்னதாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய மரணம் பற்றி பார்க்குறோம். ரைட், முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அண்ணன் அவர்களை கூப்பிட்றேன். அண்ணே வாங்கண்ணே, ஒரு சில வார்த்தைகள் பேசி முடிச்சிடலாம். நம்ம மத்தியிலே பூந்தமல்லி சபையுடைய ஆயர் ரெவரண்ட் சாம்சன் ராஜா அண்ணன் வந்திருக்காங்க. படைப்பை சபையிலிருந்து ரெவரண்ட் தேவகுமார் ஐயா வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெவரண்ட் கௌசல்யா சாம்சன் அக்கா வந்திருக்கிறாங்க. 3 ஆயர்கள் வந்திருக்கிறாங்க. தந்தை மைந்தன் தூய ஆவியாராகிய மூவர் கடவுளுக்கு எக்காலத்திலும் எல்லா புகழ்ச்சியும் மாட்சியும் உண்டாவதாக. அன்பார்ந்த உறவுகளே, இந்த நாளிலே உங்களோடு இணைந்து இணைச்சட்டம் 27, 28, 29, 30 ஏறக்குறைய 3-4 பிரிவுகளை குறித்து சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றமைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமை தம்பி எமது இளவல்
அருள்பணி இமானுவேல் கோயில் பிள்ளை அவர்கள் மிக சிறப்பான முறையில் திருமறை ஆய்வை நடத்தக்கூடியவர். இந்த நேரத்தில் அவரோடு இணைந்து இந்த சிந்தைகளை பெற்றுக்கொள்ள கடவுள் கொடுத்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்து பங்கு பெறுகிற அத்தனை பேரும் பேறு பெற்றவர்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து படியுங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு திருமறை ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் பைபிள் ஸ்டடி எடுத்து கொஞ்சம் ரொம்ப கடினமான ஒரு நிலை. அது எடுக்கிறது ஒரு பெரிய சவால். அதில் எல்லாம் இருக்குது. இந்த 27வது சாப்டர் தானே, 28வது சாப்டர். அதில் 1 to 14 மட்டும்தான் பிளஸ்ஸிங். 15 to end வரைக்கும் சாபம் தான், 3 times. அப்போ அந்த எச்சரிக்கையை நம்ம பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த திருமறை ஆய்வில் பங்கெடுங்கள். வாய்ப்பு நேரம் இல்லை, நமக்கு தொடர்ந்து இதை பற்றி பேசவும் வாய்ப்பு இல்லை. எனவே தம்பிக்கு நாங்கள் உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய மகளிர் ஐக்கிய குழுவாக ஒரு சிறிய இறையியல் சுற்றுலா, ஆக்சுவலாக ஆமாம், இறையியல் சுற்றுலா. இது நிறைவாக இப்படி காலையில் நாங்கள் ப்ரேயர் தொடங்கி இப்படி ஒரு ப்ரேயரில் முடிகிறது எங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே. கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் ஆயிரக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். இவைகளை மூடி இறைவனை நோக்கி பார்ப்போம். எல்லா நன்மைகளுக்கும் வாழ்வுக்கும் ஊற்றும் உறைவிடமான தாயும் தந்தையும் ஆகிய பெற்றவராம் அன்பின் நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருமறையில் எங்களுக்காக கொட்டி கிடக்கின்ற அருட்கொடைகள் ஏராளம், தீவிரமான சிந்தைகள் ஏராளம், எச்சரிக்கைகள் ஏராளம், இறை வாக்குகள் ஏராளம். இவற்றையெல்லாம் குறித்து நாங்கள் ஆழமாய் சிந்திக்கவும், எங்கள் பற்றுறுதி வாழ்வில் இவற்றையெல்லாம் தொடர்பு படுத்தி கொள்ளவும், இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசுகின்ற திருச்சட்டங்களை குறித்தும் இறைவாக்குகளை குறித்தும் ஆண்டவரை இதை எங்களதாக்கி கொள்ளவும், நடைமுறையில் நாங்களும் அதை பயின்று பயிற்றுவிக்கவும் எங்களுக்கு தந்த மட்டில்லாத நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கெடுத்த ஒவ்வொருவரும் நற்பெயர் பெற்றவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, அப்படியே எங்கள் உள்ளத்தில் இவற்றை இருத்தி, இதை எங்கள் நாவிலே மட்டுமல்ல எங்கள் உள்ளத்திலேயும் இருத்தி நாங்கள் தொடர்ந்து இவற்றின்படி எங்கள் பற்றுறுதி வாழ்வை முறைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும், காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த நாளின் சிந்தைகளிலே உம்முடைய இருப்பு நிறைந்திருந்த நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இருப்பு நிலை எங்கள் வாழ்வோடும் எங்கள் வழிபாடோடும் எங்கள் அனைத்து திருப்பணிகளோடும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். தாயும் தந்தையும் ஆகிய அன்பின் நல்ல கடவுளே, கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசனம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேசரம் வருவாது. ஆமென். தந்தை மைந்தன் தூய ஆவியாருடைய நிறைவான அருளும் ஆற்றலும் நல்வாழ்வும் நம் அனைவரோடும் நம்முடைய திருப்பணிகளோடும் அதன் வெற்றியோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Thank you. God bless you all.